முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்ந்து வைகோ, அன்புமணி, சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்றார். தமிழக சட்டசபை கூட்டம் நிறைவடைந்தவுடன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டிற்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா நகரில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் இல்லத்திற்கு வாழ்த்து பெறச் சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றார். பின்னர் வீட்டிற்குள் சென்று வைகோவை சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்றார். அவர் இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் எங்களை பொறுத்தமட்டில் எங்களுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஆனால் அவர் இப்படி வந்து சந்திக்கக்கூடிய இந்த சமிக்ஞை ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழகத்திலே ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்கான சரியான சமிக்ஞையாகும் என்று நான் கருதுகிறேன். இதனைத் தொடர்ந்து சென்னை அக்கரையில் உள்ள பாமக தலைவர் அன்புமணியின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய் அவரிடம் வாழ்த்து பெற்றார்.